அம்மா சமையல் பார்ட் 3. என்னதான் யூடியூபு இன்ஸ்டான்னு பார்த்து பார்த்து விதவிதமாக சமைச்சாலும் அம்மாவுக்கு கால் பண்ணி ஒரு தக்காளி குருமா எப்படி வைக்கணும்னு கேட்டு பாருங்களேன். ஆள் ஆரம்பித்து அக்கு வரையும் சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் பிள்ளைங்க நம்ம சமையலை மிஸ் பண்ணுறாங்க போலன்னு வருத்தப்படுவாங்களா, இல்லை அவங்களோட ரெசிபி வாங்கி நம்ம சமைக்கிறோன்னு சந்தோஷப்படுவாங்களான்னு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸ்க்கு லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம்னு தான் கொண்டு போயிருப்போம். எப்போயாவது ஒரு நாள் ஒரு தக்காளி சாதம் கொண்டு போயிட்டோன்னா அதுதான் பெரிய பிரியாணி மாதிரி நம்மளுக்கு. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும், நூடுல்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. இது எப்படி இவங்களை ஆரோக்கியமாக வளர்த்து எடுக்க போகிறோன்னு தான் தெரியல. நம்மளாம் சமைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வீட்டில் ஒரு கருவேப்பிலை இல்லைனா கூட அது இல்லாமல் சமைக்க முடியாதுன்னு நினைப்போம்ல, நொண்டி சாக்கு சொல்லிட்டு. ஆனால் அம்மாலாம் பாருங்களேன், ஒரு வெங்காய தக்காளி இல்லாமல் கூட சூப்பராக நம்மளுக்கு சமைச்சு கொடுத்துருப்பாங்க. அதில் வெங்காய தக்காளி இருக்கா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. எப்போ சிம்பிளாக சமைக்கணும், எப்போ சூப்பராக சமைக்கணும்னு அம்மாவுக்கு மட்டும்தாங்க தெரியும். என்னோட அம்மா சமையலுக்கு நாடிமை. நீங்கள் அது போல் யாரெல்லாம் அம்மா சமையலுக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.